राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो राधा रानी की जय। बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। गंगை அவளை தேடி நான் ஓடின்னு இருக்கேன். அவளுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்துடணும், ரசிச்சுடணும்னு ஓட 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 கங்கை விதவிதமான அனுபவங்கள், விதவிதமான வைபவங்களை காட்டி கொடுக்கிறார். தாகம் எடுத்தவனுக்கு தண்ணீர் வேணும் அல்லவா? அதுவும் கங்கை என்னுடைய தாகத்தை அப்படி தணிக்கிறாள். அசந்து போகிறேன் நான். ஒவ்வொரு நாளும் எங்கெங்கேயோ ஏதேதோ படிச்சுட்டே இருக்கேன். கங்கா மாதா, உன்னுடைய ஸ்வரூபத்தை, வைபவத்தை முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்னு நான் கேட்க கேட்க கங்கை பலவிதமாக பல புராணங்களில் பல இடங்களில் அவளுடைய மகிமை எனக்கு காட்டி கொடுக்குறான். அது அப்படியே ஆனந்தமாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ராமாயணம், பாகவதம், நிறைய இடங்கள்லேருந்து விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தேவி பாகவதம் அதில் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமாக இந்த கங்கை பல ரகசியமான இடங்களை காட்டி கொடுக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பகீரதனுடைய தவம், அந்த விஷயத்தை பற்றி ஸ்ரீமத் ராமாயணத்தில் பகவான் ராமச்சந்திரமூர்த்திக்கு விஸ்வாமித்திரர் வர்ணிக்கிறார். அதில் பகீரதன் இமயமலையில் கோகர்ணம் அப்படின்ற ஒரு இடத்துல போய் தவம் செய்தான் அப்படின்னு சொன்னேன். அது எங்கே ஏதுன்னு தேட கண்டுபிடிச்சு இப்போ நான் முக்திநாத் யாத்திரைக்கு போனேன் இல்லையா, அப்போ அந்த இடத்த தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சிடுத்து. அழகான ஒரு இடம். காட்மாண்டு மெயின் சிட்டியிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் வண்டியில் போனோம்னா அந்த கோகர்ணேஸ்வரரை பார்த்துடலாம். பாக்மதி நதிக்கரையில். இந்த பாக்மதியும் கங்கையினுடைய ஸ்வரூபமாகத்தான் சொல்லப்படுறது. இன்றைக்கும் அங்கே பார்த்தோம்னா அந்த பாக்மதி நதிக்கரையில் ரொம்ப அழகாக பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறான். எப்படி கயா ஸ்ராத்தம் பண்ணுவாளோ, பத்ரிநாத்தில் அலக்கநந்தா நதிக்கரையில் பிரம்ம கபாலத்தில் பித்ரு தர்ப்பணம் பண்ணுவாளோ, அந்த மாதிரி இந்த இடத்துல பித்ரு தர்ப்பணம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோகர்ணேஸ்வரர்னு அங்கே ஒரு சிவபெருமானுடைய சந்நிதி இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம் அந்த கோகர்ணேஸ்வரர். அதோட அது இமயமலையில் எங்கடா கோகர்ணம் இடம்னு தேடும் பொழுது தான் இந்த இடம் கிடச்சது. அப்படி கங்கையை பற்றிய பலவிதமான அற்புதமான விஷயங்களை கங்கை காட்டி கொடுக்குறோம். நம்ம நிதானமாக அனுபவிக்கிறோம். அதனால் அது ஆத்தென்டிகேஷனுக்காக நிறைய விஷயங்களை தேடி பார்த்து படித்து அந்த சாரத்தை தான் நான் அவனுங்க கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அது ஒரு சந்தோஷம். அதில் நாம் இந்த தேவி பாகவதம் அதில் நேற்று எப்படி
கங்கா ஸ்தோத்திரத்தை பற்றி, கங்கா மகிமையை பற்றி கண்ணன் சொன்னான் அப்படின்னு பார்த்தோம். தேவி பாகவதம் அதில் கங்கையை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதருக்கு பகவான் நாராயணன் சொல்கிறான். கண்வசாகையில் கண்வசாக்கான்னு சொல்லுவான். அதில் காண கிடைக்கிறது இந்த நாராயணன் வர்ணிக்கிறார். நாரதர் கேட்கிறார், கேன தியானேன ஸ்தோத்ரேன கேன பூஜாக்கிரமேன ச பூஜாம் சகார நிருபதி வத வேதவிதாம் வர. அப்போ நாராயணன் சொல்கிறார், ஸ்நாத்வா நித்ய கிரியாம் கிருத்வா திருத்வா தௌதே ச வாசசி சம்பூஜ்ய தேவ ஷட்கம் ச சயதோ பக்திபூர்வகம் கணேஷம் ச தினேஷம் ச வஹ்னிம் விஷ்ணும் சிவம் சிவாம் சம்பூஜ்ய தேவ ஷட்கம் ச சோதிகாரி ச பூஜனே கணேஷம் விக்னநாசாய ஆரோக்யாய திவாகரம் வஹ்னிஷௌச்சாய விஷ்ணும் ச லக்ஷ்மியர்த்தம் பூஜயேன்னரஹ சிவம் ஞானாய ஞானேஷம் சிவாம் ச முக்திசித்தயே சம்பூஜ்யைதாம் லபேத் ப்ராஜ்ஞோ விபரீதமதோன்யதா தத்யாவனேன தியானேன தத்யானம் ஸ்ருணு நாரத. 9வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக நாரதருக்கு சொல்கிறார் நாராயணன். பகீரதன் கேட்டோன்னே அவன் என்ன பூஜை பண்ணான் அப்படின்றத அவன் கிருஷ்ணன் கிட்ட கேட்டான் இல்லையா, அதை சொல்கிறார். அப்போ நாராயணன் சொல்கிறார், காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு விநாயகர், சூரியன், அக்னி, விஷ்ணு, சிவன், தேவி எல்லாரையும் பூஜித்து தன் இஷ்ட தேவதைகள் எல்லாம் பூஜிக்கணும் அப்படின்னார். விக்னங்கள் நாசமாவதற்காக விநாயகரையும், ஆரோக்கியத்திற்காக சூரியனையும், பவித்திரத்தன்மைக்காக அக்னியையும், சம்பத்திற்காக விஷ்ணுவையும், ஞானத்திற்காக சிவனையும், சத்கதிக்காக தேவியையும் பூஜிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறா. அப்போ பகீரதன் எப்படி கங்கையை தியானம் செய்தான் அப்படின்றத வர்ணிக்கிறார். அது 12வது அத்தியாயத்தில், அதாவது ஸ்ரீ தேவி பாகவதம் 9வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். ஸ்ரீ நாராயண உவாச தியானம் ச கன்வசாகோக்தம் சர்வ பாப பிரணாசனம் ஸ்வேத பங்கஜவர்ணாபாம் கங்காம் பாப பிராணசினிம் பாப பிரணாசினிம். கன்வ சாக்கையில் சொன்னபடி எல்லா பாவங்களையும் நாசம் பண்ணக்கூடிய அந்த கங்கா நதி தியானத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸ்வேத பங்கஜவர்ணாபாம் கங்காம் பாப பிரணாசினிம். வெண்தாமரை போன்ற வெள்ளை நிறத்துடையவளே,
எல்லாருடைய பாவங்களையும் நாசம் செய்யக்கூடியவள். கிருஷ்ண விக்கிரக சம்பூதாம் கிருஷ்ண துல்யாம் பராம் சதீம் வஹ்னிசுத்தாம் சுகாதானாம் ரத்னபூஷணபூஷிதாம். கண்ணனுடைய உடலிலிருந்து அங்கத்திலிருந்து வந்தவள், கண்ணனுக்கு துல்லியமானவள், பரம பவித்திரமானவள். இந்த கங்கை பவித்திரமான ஆடைகளை உடுத்தினவள். கிருஷ்ண விக்கிரக சம்பூதாம் கிருஷ்ண துல்யாம், சரியா, பராம் சதீம், பவித்திரமானவள், எல்லா விதமான பாவங்களையும் அழிக்கக்கூடியவள். ரத்ன பூஷண பூஷிதா, விதவிதமான ரத்னங்களாலே அலங்காரம் பண்ணிக்கொண்டவள். ஷரத் பூர்ணேந்து சதக ஷரத் பூர்ணேந்து சதகம் ஹ்ருஷ்டசோபாகராம் வராம் ஈஷத்தாஸ்ய பிரசன்னாஸ்யாம் சஸ்வசுஸ்திரயௌவனாம். 100 சரத்கால சந்திரனை போன்ற ஒளியுடையவள். நிஜமாவே அந்த கங்கையினுடைய வெண்மை, அந்த அந்த தண்ணியோட கலரே என்னமோ பண்ணும் எனக்கு. வேறு ஒன்றுமே தோணாது, அவளை பார்த்துட்டு இருந்தால் போதும். கண்ணனுக்கு துல்லியமானவர் ஸ்வயம் கிருஷ்ணன் தான் கங்கை. நீங்கள் கங்கையை பார்த்துருக்கீள் அப்படின்னா நீங்கள் கிருஷ்ணனை பார்த்துருக்கேன்னு தைரியமாக சொல்லிடலாம். ஏன்னா கிருஷ்ண சரீரத்திலேருந்து வந்தவள் தானே. ராத்திரியில் கூட அந்த இருட்டில் கூட கங்கை அப்படி வெள்ளையாக தெரியவா, நான் பார்த்துருக்கேன். சரத் சந்திரன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 100 சரத் சந்திரன் போல ஒளியுடையவள். அழகா ரிஷ்டசோபாகராம் வராம், அற்புதமான புன்சிரிப்பு உடையவள். அவ இந்த ஜலம் ஓடுறதே சிரிப்பாக தான் இருக்கும். அந்த கலகலகலன்னு சிரிக்கிறதுன்னு இல்லையா, அப்படிதான் தெரியும். ஹர்ஷதாஸ்ய பிரசன்னாஸ்யா சஸ்வத் சுஸ்திர யௌவனம், எப்பொழுதுமே இளமையாக இருக்கக்கூடியவள். நிஜமாவே நான் கேதாரத்தில் பார்த்துருக்கேன் மந்தாகினியா, பத்ரிநாத்தில் பார்த்துருக்கேன் அலக்கநந்தாவா. அவள் 2 பேரும் சங்கமிச்சு அப்படிலாம் வருவா. அதே ரிஷிகேஷில் பார்த்துருக்கேன், ஹரித்வாரில் பார்த்துருக்கேன், காசியில் பார்த்துருக்கேன், மாயாப்பூரில் பார்த்துருக்கேன். இப்போ கூட பட்னா அங்கேயும் பார்த்தேன், பீகாரில். அதே அந்த அந்த ஒரு பொலிவு, அந்த ஒரு பொலிவு, அந்த இளமைன்னா அப்படியே இருக்கும் இல்லையா, காம்பீரியமாக. பாட்னாவில் இந்த கங்கையை கிராஸ் பண்ணுற பிரிட்ஜ் அவ்வளோ அகலமாக இருக்குது. அவ்வளவு அகலம், அவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டாள் அவள். ஆனால் அவளோட அகலம் ஒன்றும் குறையல. காசியிலெல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பாள், அவ்வளோ பெருசாக இருப்பாள் அந்த கங்கை. அதனால் சஸ்வத் சுஸ்திர யௌவனம், ஸ்திரமான யௌவனம். அதாவது அவளுடைய அங்கங்களில் பலகீனமே கிடையாது. நாராயண பிரியாம் சாந்தாம் சத் சௌபாகிய சமன்விதாம், நாராயணனுக்கு பிரியமானவள். அதனால தானே அலக்கநந்தா நதிக்கரையில் நாராயணனா சுவாமி தபஸ் பண்ணுறார். சாந்தாம், ரொம்ப சாந்தமாக இருப்பாள். சில இடங்கள்ல அந்த கங்கையா சொடி கொஞ்சலமே அப்படி கொஞ்சரா போல இருப்பாள். வசிஷ்ட குஹா பக்கத்தில் பார்க்கணும், தேவப்பிரயாகைக்கு முன்னாடி. ரொம்ப அழகாக இருப்பாள், சாந்தாம். அதுவும் ரிஷிகேஷ்லாம் சைலண்ட் கேஞ்சஸ் தான் சொல்லுவாள். சாந்தாம்
மாயாப்பூரில் கங்கை கரை விளையாடி இருக்கும், அப்படி இருக்கும். சாந்தாம் சத் சௌபாகிய சமன்விதாம், சௌபாகியமா இருக்கும். அவளை பார்த்தாலே அவ கரையில் இருந்தாலே சௌபாகியம்தான். காமா பீஸ்ஃபுல்லா இருக்கா. பிப்ரதீம் கபரீபாரம் மாலதீம் மால்ய சம்யுதம், ரொம்ப அழகா மாலதி பூவை சூடின்னு இருக்கக்கூடியவள். மாலதி புஷ்பம்னு ஒன்று உண்டு, மல்லிகை மாதிரியே இருக்கும். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. சிந்தூர பிந்துலலிதம் சார்தம் சந்தன பிந்துபிஹி கஸ்தூரி பத்ரகம் கண்டே கண்டே நானாசித்திர சமன்விதம். அழகா அவன் கழுத்துல மாலத்தி மாலைகளை தரிச்சுட்டு இருக்கா. மாலைய கன்னங்கள்லாம் அழகா சந்தன பொட்டெல்லாம் இட்டு இருக்கா. நெத்தியில அழகா சிந்தூரம் இட்டு இருக்கா. கஸ்தூரி திலக்கம்லாம் இட்டு இருக்கா. சந்தனம் கஸ்தூரி சிந்தூரத்தெல்லாம் அப்படி பொட்டு மாதிரி அலங்காரமாக வச்சுருக்காளாம். மாலத்தி மாலையை சூடின்னு இருக்கா. அழகான கொவ்வை பழம் போன்ற சிவந்த உதடுகள் உடையவள் இந்த தேவி. சொல்றார் பக்வ பிம்ப விநித்யாச்சசாஷ்டா புடமுத்தமம் முக்தா பங்கி பிரபாமுஷ்டதந்த பங்கி மனோரமம். கொவ்வை பழம் போன்ற சிவந்த இதழ்கள் உடையவள், முத்துப்பற்கள் உடையவள், பிரகாசமான திருமுகம் உடையவள். அதுக்கப்புறமா சொல்றார் சுச்சாரு வக்த்ரநயனம் ச கடாட்சம் மனோஹரம் கடினம் ஸ்ரீபலாகாரம் ஸ்தனயுக்மம் ச பிப்ரதீம். பிரகாசமான திருமுக மண்டலம் உடையவள், கருணை பொழியக்கூடிய கண்கள் உடையவள், வில்வ பழம் இருக்கு இல்லையா, வில்வ காய் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பெருத்த ஸ்தனங்கள் உடையவள் இந்த தேவி. மிருதுவான சிற்றிடை உடையவள், பிருஹச்சோனிம் சுகடினாம் ரம்பாஸ்தம்ப விநிர்திதாம் ஸ்தலபத்ம பிரபாமுஷ்டபாத பத்மயுகம் வரம். அழகா அவளுடைய தொடைகள் வாழைத்தண்டு போல இருக்காம். திருவடி தாமரைகள் அவ்வளவு அழகா இருக்காம். நன்னா
பாதுகை போட்டிருக்கக்கூடிய தாமரை மலர்பாதங்கள் உடையவள் இந்த தேவி. ரத்ன பாதுக சம்யுக்தம் குங்குமாக்தம் சயாவகம் தயாவகம். ரத்னமயமான பாதுகைகளை போட்டிருக்கக்கூடிய திருவடிகள், செந்தாமரை பாதங்கள். தேவேந்திர மௌலி மந்தார மகரந்த கணாருணாம். அதாவது குங்குமத்தினாலே சிவந்த திருவடிகளோடு கூடிய செந்தாமரை பாதங்கள். இந்திரனுடைய தோட்டத்தில் விளையக்கூடிய உத்தமமான பாரிஜாத மலர்கள் அவளுடைய திருவடியில் இருக்கும். அதாவது இந்திரனும் இவளுக்கு அடங்கினவன் அர்த்தம். தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லாரும் அர்க்கியம் விடுறா, அதெல்லாம் இவ திருவடியில் வந்து விழருது. சுர சித்த முனீந்திரைச்ச தத்தார்க சம்யுதம் சதா தபஸ்வி மௌலி நிகர பிரமர ஸ்ரேணி சம்யுதம். அவர்கள்லாம் கொடுக்கக்கூடிய அர்க்கியத்தை வாங்கிக்கிறவள் இந்த கங்கா. முக்தி பிரதம் முமுக்ஷூணாம் காமினாம் சர்வ போகதம் வராம் வரேண்யாம் வரதாம் பக்தானுகிரக காரிணீம். ஏ தேவி, யார் உன்னிடத்துல முக்தி கேட்கிறாளோ அவளுக்கு முக்தியை கொடுக்கிறாய். யார் உலகாயுதமான விஷயங்களை கேட்கிறாளோ அவர்களுக்கு அதை கொடுக்கிறாய். யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவள் நீ. அப்படிப்பட்டவளாம் இவள். யாரு? நம்ம கங்கா. ஸ்ரீ விஷ்ணோஹோ பததாத்ரீம் ச பஜே விஷ்ணுபதீம் சதீம் இத்யனேனைவ தியானேன தியாத்வா திரிபதகாம் சுபாம். இப்படிப்பட்ட எல்லாருக்கும் வரம் கொடுக்கக்கூடியவளே விஷ்ணுபதியே, உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த தேவியை தியானம் பண்ணணும்ன்றார். தத்வா சம்பூஜயேத் பிரம்மன் உபசாராணி ஷோடச ஆசனம் பாத்யம் அர்க்யம் ச ஸ்நானீயம் ச அனுலேபனம் தூபம் தீபம் ச நைவேத்யம் தாம்பூலம் சீதலம் ஜலம் வசனம் பூஷணம் மால்யம் கந்தமாசமணீயகம் மனோகரம் சுதல்பம் ச தேயான் ஏதானி ஷோடசக தத்வா பக்த்யா ச பிரணமேத் சம்ஸ்துய சம்புடாஞ்சலிஹி சம்பூஜ்யைவம் பிரகாரேன சோ அஸ்வமேத பலம் பவேத். இப்படி கங்கையை தியானித்து அவளுக்கு ஆசனம் பாத்தியம் அர்க்யம் தூபம் தீபம் நிவேதனம் தாம்பூலம் ஜலம் ஆடை ஆபரணம் எல்லாம் 11 ஷோடச உபச்சாரங்கள் சொல்வா. அதெல்லாம் பண்ணி அவளை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நாராயணன் சொல்கிறார். இதுக்கப்புறம் தான் அந்த கங்கா ஸ்தோத்திரம் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா? தைத்யே சத்குணா ததஹ கங்காம் பிரணமாம்யஹம் தாம் கங்காம் பிரணமாம்யஹம் தாம் கங்காம் பிரணமாம்யஹம் தாம் கங்காம் பிரணமாம்யஹம்.
இது சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அவளை தியானம் பண்ணிட்டு அழகாக ஸ்தோத்திரம் பண்ணும். ஸோ கங்கை வெள்ளை தாமரை போன்ற நிறமுடையவள், பாபநாசினி, பதிவிரதா, கண்ணவனோட தேகத்தில் தோன்றியவள். அவனுக்கு ஸ்வயம் கண்ணனேதான் கங்கை. தூய்மையான ஆடைகள் உடுத்தினவள், 100 சரத்கால சந்திரனை போன்ற ஒளியுடையவள், பிரசன்னமான சிரிப்பு உடையவள், எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவள், நாராயணுக்கு பிரியமானவள், சாந்தமானவள், சௌபாகியமானவள், மாலத்தி மலர் மாலையை சூடிக்கொண்டுள்ளவள், சந்தனம் கஸ்தூரி சிந்தூரத்தை பொட்டா வச்சிருக்கக்கூடியவள், மனோகரமானவள், கொவ்வை பழம் போன்ற சிவந்த இதழ்கள் உடையவள், முத்துப்பல் வரிசை உடையவர்கள், அழகான பிரசன்னவதனமான திருமுக மண்டலம் உடையவள், கருணை தழும்பும் விழிகள் உடையவள், வில்வப்பழம் போன்ற அழகான ஸ்தனங்கள் உடையவள், மென்மையான இடையும் வாழைத்தண்டு போன்ற தொடைகளையும் உடையவள், பாதுகை அணிந்த தாமரை மலர்பாதங்களை கொண்டவள், குங்குமம் மருதாணி எல்லாம் அழகா பூசின்றிருக்கவள், இந்திரன் மீது தலைமையில் இருக்கக்கூடிய மந்தார மலருடைய சாற்றினாலே சிவந்த பாதங்கள் உடையவள், தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் கொடுக்கக்கூடிய அர்க்கியத்தை ஏற்றுக்கொள்பவள், முமுட்சுக்களுக்கு மோட்சத்தையும் காமிகளுக்கு சகலவிதமான சுகத்தையும் பக்தர்களுக்கு கருணையோடு வரங்களையும் கொடுப்பதில் உன்னதமானவள், விஷ்ணுவினுடைய திருவடியிலிருந்து உதித்தவளே, விஷ்ணுபதி என்ற பெயருடையவளே, உன்னை நமஸ்கரிக்கிறேன். இப்படி அவளை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு ஷோடச பூஜை பண்ணி அவளை ஸ்தோத்திரம் பண்ணா போதும்ன்றார். அப்படி பண்ணிதான் பகீரதனுக்கு கங்கை ஆவிர்பவித்தாள். இந்த கங்கையை பலவிதமாக அனுபவிச்சுருக்கோம். இப்போ இதை சொல்ல சொல்ல அடடா ஓடி போய் கங்கையை பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் வாசிக்கணும்னு ஆசையாக இருக்குது. கங்கை நடத்தி கொடுப்பாள் நிச்சயமாக. அதனால் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கங்கை கண்ணனுக்கு துல்லியமானவள் அப்படின்னு தேவி பாகவதம் அடித்து சொல்கிறது. சரியா? ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो भारत माता की जय. हर हर गंगे, जयमा गंगे, गंगे शरणम. राधे कृष्णा.